நிர்வாக உத்தியோகத்தர், தலைமைப்பீட கிராம அலுவலர், என் சக உத்தியோகத்தர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நவராத்திரி விழா என்பது புரட்டாதி மாதம் அமாவாசைக்கு பின்னர் கொண்டாடப்படுகின்றது. இந்த நவராத்திரி விழாவிலே 9 என்பது மிகவும் சிறப்பான ஒரு இலக்கமாக காணப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே சொல்லிச் சென்ற கிராம அலுவலர் கொலு வைத்தல் என்பது தொடர்பாக அதன் முக்கியத்துவம், அது எவ்வாறெல்லாம் கொண்டாடப்படுகிறது என்பது பற்றி கூறி சென்றார். உண்மையிலேயே கொலு வைத்தல் என்பதில் நாங்கள் எங்களுடைய பாரம்பரியங்களை அடுக்க வேண்டிய தேவைப்பாடுடையவர்களாக இங்கே காணப்படுகிறோம். இனிவரும் சமுதாயங்களிலே உரல் என்றால், உலக்கு என்றால், சுளகு என்றால், திரிகை என்றால் என்ன என்று தெரியாத ஒரு சமூகமாக நாங்கள் வளர்க்கப்பட போகிறோம், வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் கொலு வைத்தல் என்பது எங்களுடைய பாரம்பரியத்திலே மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. கொலு வைத்தல் என்பது இங்கு சிலருக்கு புதிய விடயமாக இருக்கலாம். உதாரணமாக, கொலு என்பது ஒவ்வொரு படிப்படியாக அடுக்கி வைத்து செல்லப்பட வேண்டிய ஒரு விடயம். இங்கு பொம்மைகள் அடுக்கப்படுகிறது. முதலாவது படியிலே ஓரறிவு படைத்த பிராணிகள், ஓரறிவு படைத்த உயிரினங்களை நாங்கள் அடுக்குகிறோம். புல், பூண்டு, செடி, கொடி, தாவரங்களை பொம்மைகளாக முதலாவது படியிலே அடுக்க வலிக்கிடுகிறோம். இரண்டாவது படியிலே 2 அறிவு படைத்த பிராணிகளை அடுக்குகிறோம். சிப்பி, சங்கு போன்ற பிராணிகள் இரண்டாவது படியாக அடுக்கப்படுகிறது. மூன்றாவது படியிலே 3 அறிவு படைத்த பிராணிகளை அடுக்குகிறோம். எறும்பு, கரையான் போன்ற 3 அறிவு படைத்த பிராணிகளிலே அந்த 3வது படியிலே அடுக்க வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது. 4வது படியிலே 4 அறிவு படைத்த பிராணிகளை அடுக்குகிறோம். நண்டு, வண்டு போன்ற ஜீவராசிகளை 4வது படியில் அடுக்க வேண்டி ஏற்படுகிறது. 5வது படியிலே 5 அறிவு படைத்த விலங்குகள், பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகளை அடுக்கி வழிபடுகிறோம். 6வது படியிலே மனித பொம்மைகளை அடுக்குகிறோம். அதாவது நாட்டிற்காக உழைத்த அறிஞர்கள், பெரியார்கள், அரசர்கள் மற்றும் நான் இப்போது ஏற்கனவே கூறியது போல எங்களுடைய வளமையான பாரம்பரியங்களை காட்டுகின்ற பொம்மைகள், உரலிலே இடித்தல், அரைத்தல், மாங்கல்ய தாரணம் செய்தல் போன்ற பொம்மை உருவங்களை அங்கே அடுக்குகிறோம். 7வது படியிலே மகான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய பொம்மைகளை அடுக்குகிறோம். 8வது படியிலே தேவர்களின் உருவங்கள், தெய்வங்களின் உருவங்கள், நவக்கிரகங்களின் உருவங்களை பொம்மைகளாக அடுக்குகிறோம். 9வது படியிலே பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளினுடைய தேவியர்களான துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி ஆகியவர்களை 9வது படியிலே அடுக்கி வழிபடுகிறோம். இந்த நாயகர்களை சிறப்பாக கொண்டாடுகின்ற இந்த நிகழ்விலே நைவேத்தியம், சுண்டல் மற்றும் தாம்பூலம், துணிகள், வளையல்கள் போன்ற மங்களகரமான பொருட்களை நாங்கள் வைத்து வழிபட வேண்டும். இதன் போது பஜனை என்பது மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறது. அதே போல 9 நாட்களும் 9 விதமான மலர்கள், 9 விதமான நைவேத்தியங்கள், அம்பிகையின் சிலைக்கு அலங்காரங்கள் 9 விதமாக இருக்க வேண்டும். 9 வகையான கோலங்கள், 9 வகையான ராகங்கள், 9 வகையான தாம்பூலங்கள் என கொண்டாடி 10வது நாளிலே நாங்கள் விஜயதசமியை கொண்டாடுகின்றோம். இந்த விஜயதசமியிலே தான் எங்களுடைய குழந்தைகளுக்கு வித்தியாரம்பம், கலை ஆரம்பங்கள் போன்ற நிகழ்வுகளை சிறப்பாக கொண்டாடுகின்றோம், சிறப்பாக ஆரம்பிக்கின்றோம். இந்த ஆரம்ப நிகழ்வுகளை குழந்தைகளுக்கு செய்கின்ற போது அம்பிகையினுடைய அருள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே தான் இந்த வித்தியாரம்பத்தை அன்றைய நாளிலே நாங்கள் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். இதே போல அடுத்து வரும் காலங்களிலே கொலு என்றால் என்ன என்ற கேள்விக்கும், கொலு எப்படி வைக்க வேண்டும் என்ற கேள்விக்குமான பதில்களை இன்றைய இந்த உரையிலே நான் தந்திருப்பேன் என்றும் GS தந்திருப்பார் என்றும் நம்புகிறேன். இனிவரும் காலங்களிலே நாமும் இந்த கொலுவை ஏற்றி அம்பிகையினுடைய அருளை இங்கு இருக்கின்ற எங்களுடைய உத்தியோகத்தர்களுடைய குடும்பங்கள், எமது பிரதேச மக்கள் அனைவரும் அம்பிகையினுடைய அருளை சிறப்பாக பெற்றுக்கொள்வோம் என வேண்டி இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.